2006 கெரியர் நல்லா போயிட்டு இருக்கு. இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்க, இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு ஒரு படம் நல்ல படமா இருந்தா அது ரொம்ப பெரிய படமா ஆக்கிடுறாங்க. இவ்வளவு கைத்தட்டல்கள், இவ்வளவு அப்ரிசியேஷன் இருந்துட்டு இருக்கு. நம்ம திரும்பி எப்படி சொல்ல போறோம்? கைகூப்பி நன்றி சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம், நான் இன்னும் கஷ்டப்படுறேன், இன்னும் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏதோ ஒன்று இன்னும் வேற ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்துட்டு இருந்தது. ஒரு இல்லை இன்னும் நிறைய பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு துடிப்பு மாதிரி இருந்துட்டே இருந்தது. பத்தல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டே இருந்தது. வீடு தேடி வரவங்க, ஏதாவது உதவி தேடி வரவங்களுக்கு வந்து பண்றோம். பட் இது சரியில்லை, இது மட்டும் இல்லை, வேற ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற போது அப்படி ஆரம்பிச்ச ஒரு ஒரு தேடல் தான் சொல்லலாம். கல்வி மட்டும்தான் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையவே மாற்றும். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா படிச்சுட்டாருன்னா வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே வந்து கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வந்துடலாம். அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை வந்து மாத்திக்கலாம். நிறைய பேசிக் நெசசிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு குறைந்தபட்ச தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக கூட அவங்களால வந்து நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒரு கல்வி முழுமை அடைஞ்சதுன்னா வந்து அவங்களோட ஒரு பிறவி அதை அப்படியே மாத்தலாமே அப்படிங்கிற அந்த நினைப்பு பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் என்னோட நண்பர் பத்திரிகை மூலமா தான் பழக்கமாச்சு. பட் அதையும் தாண்டி என்னோட நட்பு இருந்துச்சு. ஸோ என்னோட ஆசையை நிறைவேற்றினது வந்து ஞானவேல் அவர்கள். அகரம்க்கு பேர் வச்சது, இதை ஆரம்பிக்க பேருதவியா இருந்தது அஃப்கோர்ஸ் வாழையும் கூட. அண்ட் ஜெயஸ்ரீ, அகரம்ல இருக்கிற அத்தனை குடும்பத்தினரும், கல்யாணி ஐயா. ஸோ அப்படி ஆரம்பிச்ச விஷயம்தான் அகரம். பட் அப்போ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயம் தொடங்குறது வந்து சாதாரண விஷயம், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்த வந்து டப்புன்னு ஆரம்பிச்சிட்டீங்க, எஸ் அகரம்லாம் ஆசையா இருக்கு, பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. அது வந்து தொடர்ந்து செய்யணும். எவ்வளோ நாள் தொடர்ந்து செய்றீங்களோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கடினமான விஷயம் அப்படின்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 வருடங்களுக்கு முன்னாடி சில ஆயிரங்கள் வச்சு ஆரம்பிச்சது வந்து அப்பாவோட அறக்கட்டளை. 35 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னா வந்து அது நிச்சயமாக உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒருத்தனால சாதாரணமாக பண்ணியிருக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அப்போ அதை நிகழ்த்தியும் காட்டிட்டாங்க. ஸோ எனக்கு அறிவுரை சொன்னது அதுதான், ஒரு வருஷம் 2 வருஷம் பண்றது இல்லைப்பா, நீ ஆரம்பிச்சுட்டு அப்புறமா நீ காணாம போயிடக்கூடாது. நீ ஆரம்பிக்கிறது பொறுமையா ஆரம்பி, அளவோட ஆரம்பி, எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு பாரு. சஸ்டைனபிலிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து நடக்கணும், உனக்கு அப்புறமா கூட அது நடக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் அகரம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். அதுக்கு அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் அகரம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஒரு 100-200 மாணவர்கள் ஆரம்பிச்சது இப்போ கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் அகரம்ல இருக்காங்க. இது தனியா என்னால மட்டும் இது நிச்சயமாக செஞ்சிருக்க முடியாது. என்னோட பேரும் கூட வந்து நான் சொல்லிக்கிறது நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிறோம். அத்தனை நேரமும், அத்தனை உழைப்பும், அத்தனை என்ன சொல்றது, அதுக்கு அது விலை போட முடியாது. அவங்க இதுக்காக செலவிடுற நேரம், அவங்க இதுக்காக செலவிடுற விஷயங்களை வந்து ஒரு வேல்யூவே நம்ம கொடுக்கவே முடியாது. ஸோ நம்ம சமுதாயத்துல அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த கல்வி முழுமை அடைகிறதுக்கு பேர் உதவியா இருக்கிற பெரிய நல்ல உள்ளங்கள் வந்து அத்தனை பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. தரமான கல்வி நிறுவனங்களா இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டணங்களை வந்து அப்படியே நீக்கிட்டு அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான கோர்சஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுல இருந்து அவ்வளோ பேரும் உதவி செய்யறதுனால தான் வந்து இன்னைக்கு இது சாத்தியமா இருக்கு. கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் வந்து அகரம் மூலமாக உயர்கல்விக்கு போயிட்டு இருக்காங்க. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை சூழ்நிலையில இருக்கிறவங்க வந்து அழகா தேர்வு செய்யறதுக்கு வந்து கல்யாணி ஐயா பெரிய உதவியா இருக்காங்க. வாலண்டியர்ஸ் வீடு தேடி போய் அந்த மாணவர்களோட சூழலை பார்த்து அகரம்ல சேர்றதுக்கு வந்து அவங்களும் பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் பேட்ச் இப்ப வெளியே வராங்க. அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற ஹெச்ஓடிஸ் வந்து அகரம் மாணவர்கள் கொடுங்க, அவங்களோட வேகம், அவங்களோட அந்த உந்துதல், அந்த ஸ்பார்க் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மாணவர்கள் வந்து அகரம்ல இருந்து தாங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க தான் எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க. அவங்க
எப்படி நாங்கள் வந்து ஆசைப்பட்டோமோ, ஒரு கனவோட எதிர்பார்த்தோமோ, அந்த கனவை வந்து முதல் பேட்ச் மாணவர்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இன்னைக்கு இந்த விழா நடக்கிறதுக்கும் சரி, அடுத்த பேட்ச் வர்றதுக்கும் சரி, அவங்கள வந்து இன்டர்வியூ செய்யறது, ஆஃபீஸில் அவங்கள கைட் பண்ணுற வேலை வரைக்கும் முதல் பேட்ச் வந்து அந்த பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 98% மேலே வந்து எல்லாருமே பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. படித்து முடிச்ச உடனே காலேஜ்லேருந்து வெளில வரும்போதே அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்படி ஒரு அழகான பயணம் போயிட்டு இருக்கு. நிறைய போட்டி இருக்கு. குளோபலைசேஷன் வந்துட்டு ஒரு ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னா, ஒரு ஒரு படிப்பு முடிஞ்சதுன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை, உலகம் பூரா வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருக்க வேண்டியது இருக்கு. வெறும் படிப்பு மட்டும், காலேஜ்ல படிக்கிற படிப்பு, யூனிவர்சிட்டியில் படிக்கிற படிப்பு மட்டும் வந்து அதுக்கு பத்த மாட்டேங்குது. சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஒரு காலேஜ் வந்து வெளில வரும்போது ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டூடெண்டா அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மார்க் கிடைச்சது. பட் எப்படி அவங்க முழுமை அடைகிறாங்க, எப்படி மற்றவங்களோட தனித்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாவே ட்ரைனிங் சென்டருக்காக ஒரு இடம் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். நிறைய ஊர்லேருந்து, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வர மாணவர்கள் கோயம்பேடு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டே போயிடுது. எங்கே வச்சு அவங்கள சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 3 வருஷமா தேடிட்டு இருந்தோம். சாய்ராம் கல்வி குழுமம், அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த வருஷம் சென்னை பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஒரு 2 ஏக்கர் அகரம்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ராம் கல்வி நிறுவனத்துக்கு அகரம் சார்பாக நாங்கள் எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மதுராந்தகத்தில் அந்த 2 ஏக்கர்ஸில் இந்த வருஷம் அந்த வேலை ஆரம்பிக்கப்படும். ட்ரைனிங் சென்டர் வந்து அங்கே ஆரம்பிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. படிப்படியாக இன்னும் அகரம் வளர்றதுக்கு இந்த மாதிரி எல்லா நல்ல உள்ளங்களும் சேர்ந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த உதவியில நீங்களும் ஈடுபடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மாணவர்களுக்கு அப்பா சொன்னதான், கல்வி மட்டுமே கிடையாது, எல்லாம் ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசி கைத்தட்டு வாங்குறவங்க மட்டும்தான் வந்து நம்ம சொசைட்டில கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நிச்சயமாக தவறு. வெறும் பேசுறவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா அப்ப கேட்கறவங்க யாரு? ஸோ எல்லா வேறுபாடும் நிச்சயமாக இருந்துட்டே இருக்கும். நாட் எவ்ரிபடி கேன் பி எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு என்டர்டெயின் பண்றவங்க மட்டும்தான் வந்து நம்ம சொசைட்டி கொண்டாடுதுன்னா வந்து அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பிள்ளைகள் மேலேயும் வந்து நம்ம அதை திணிக்கிறோம். இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான், இவன் ஏன் கலகலப்பா இருக்க மாட்டேங்கிறான், இவனால் நிறைய ஏன் பேச முடிய மாட்டேங்குது, இவன் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இல்லை அப்படிங்கிறது, சும்மாவே உண்மையா மூஞ்சியா இருக்கான், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம குழந்தைகளையும் வந்து நம்ம வந்து சில விஷயம் தெரிஞ்சிடறோம், சில வாட்டி இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ சொன்ன மாதிரி அப்படி இருக்கவங்களுக்கும் தனித்தன்மை இருக்கு. அதை நம்ம பெற்றோரா நம்ம நிறைய பேர் அதை நம்பணும். அதுக்கு அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை வந்து மாத்திரக்கூடாது. அப்பா சொன்ன உதாரணங்கள் மீறி நான் உதாரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் வந்து பாராட்டுவோம், என்ன செஞ்சாலும் வந்து பாராட்டுவோம். நம்ம எப்படி செதுக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் மட்டும் நான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி வரும்போது வந்து பிரமாதமான மார்க் வாங்கிட்டு வராங்க. பட் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு உட்காந்து பேசும்போது வந்து நாங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இல்லை, ஒரு ஒரு ஓப்பனாக இல்லை, நிறைய விஷயங்கள் ஒரு எக்ஸ்போஷரோட வந்து அவங்க வர மாட்டேங்கிறாங்க. வெறும் புத்தக படிப்பு மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. வெளி உலக அனுபவமோ இல்லை வெளி உலகத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு ஞானமோ அவங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய குறைபாடாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பெரிய சிலபஸ் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஒரு 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 பெரிய கோர்ஸ்லேயே வந்து பெரிய சிலபஸ் இருக்குன்னா அதை வந்து சில ப்ரொஃபஸர்ஸ் சுருக்கி ஒரு ஒரு கோணாறு பதிப்புங்க மாதிரி வந்து சின்னதாக அதை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுல செலக்டடான கொஸ்டின்ஸ் செலக்டட் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சுட்டு அந்த மார்க் வாங்கிடுறாங்க. ஜெனரலைஸ்டா வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது வந்து அவங்களோட அந்த அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அது வந்து துரதிருஷ்டமா இருக்குது. இவ்வளவு வருஷங்கள் படிச்சுட்டு கூட வந்து எதுக்காக படிச்சிருக்காங்க, அதை எப்படி வந்து அப்ளை பண்ண போறாங்க, வாழ்க்கை முறைக்கும் ஒரு தொழிலுக்கும் ஒரு வேலைக்கும் எப்படி அப்ளை பண்ண போறாங்கன்னா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கோர்சஸ் மட்டும் இல்லாம உங்களை நீங்க செதுக்கிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
உங்களை நீங்கள் அடையாளம் தேடிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய வைட் எக்ஸ்போஷர் இருக்கு. இப்போ வந்து இன்டர்நெட் வேர்ல்டில் இருக்கும். ஸோ உங்களோட அனுபவங்களையும் உங்களோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் கண்டிப்பாக வந்து பெருக்கிக் கொள்ளுங்கள். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, நிறைய போட்டிகள் இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறமா நான் எங்கே போகிறோம், நம்ம எதுக்காக இந்த கோர்ஸை படித்தோம் அப்படின்ட்டு அப்புறமா அந்த கேள்விகள் கேட்க வேண்டாம். ஸோ யாரையும் பழி சொல்லாமல் நீங்களே எங்கே நம்ம லேக்கிங்காக இருக்கும், என்ன விஷயங்கள் படிக்கலாம், வாழ்க்கை பூரா சந்தோஷமா எதையும் செய்யலாம், ஒரு தொழிலாக இல்லாமல் சந்தோஷமா நம்ம என்ன செய்யலாம், மேலே மேலே எந்த தொழிலில் போனால் எந்த ரோடில் போனால் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், திருப்தியாக இருக்குங்கிறது அந்த ரோடு எடுங்க. இது வந்து மாணவர்களுக்கு, படித்தவங்களுக்கு, நல்ல மார்க் வாங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 7வது ஃபெயிலு. அப்பனால வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன், அப்புறமா படிப்பு தொடர்ந்தேன். இந்த மாதிரி ஃபெயிலான மாணவர்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. அப்போ எலக்ட்ரிஷியன் யாரு, பிளம்பர்ஸ் யாரு, அடுத்தடுத்த வேலை செய்கிறவங்க, ஃபீல்டில் இறங்கி அந்த களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடாகவும் இருந்துட்டு இருக்குது, பெரிய குற்றச்சாட்டாகவும் வந்துருக்கு. எல்லாத்தையுமே மேலே வந்து சூப்பர்வைசர்ஸாக மட்டும் இருக்கிறாங்க. இறங்கி வேலை செய்கிற ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த வேலை செய்கிறதுக்கு வந்து அதை கம்மியாகவும் நினைக்கிறாங்க, அதை குறைவாக நினைக்கிறாங்க. அதுக்கு ரெடியாகவும் நிறைய பேர் இல்லை. எல்லாரும் படித்து முடிச்சுட்டு வெளியில் போயிடணும், ஒரு ஏசி ஃப்ளோரில் ஒரு ஒயிட் காலர் ஜாப் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறுன்னு தோணுது. எனக்கு சில அனுபவங்கள் இருந்தது. வெளிநாடுகள் போகும்போது வந்து ஒரு மெக்கானிக்னா வந்து அவ்வளோ பெருமையாக வந்து நிற்கிறான். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆள்னா வந்து அவன் அப்படி வந்து நிற்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ ஸ்கில் செட் இருக்கு, அவங்ககிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்கு. அவனை மட்டும்தான் நம்புறான், அவன் கையை மட்டும்தான் நம்புறான். அவனை வேற யாரையும் ஒரு 4-5 பேரை நம்புறது இல்லை. ஸோ அவ்வளோ டேலண்ட் வந்து அவன் பெருகிக்கிறான். ஸோ ஹீ இஸ் பிஹேவிங் லைக் அ பிக் கம்பெனி, ஹீ இஸ் பிஹேவிங் லைக் அ ப்ரொப்ரேட்டர். அவன் ஒரு ஆள் வந்து அவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்டோட வந்து உள்ள வரான். நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு தயக்கமா இருக்கு. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒரு படிப்பு கம்மியாட்டா கூட வந்து வேற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கோம் அகரம்ல. சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கோர்சஸ் எடுக்கிறதுக்காகவும் வந்து அந்த முயற்சிகளும் அந்த பேச்சுவார்த்தைகளும் அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் 10வது ஃபெயிலான மாணவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. 12வது ஃபெயிலான மாணவர்கள் அவங்கள நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அடுத்த வருஷம் விடையோட இந்த ஸ்டேஜில் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி.